தமிழக அரசியலில் இவ்வளோ ஒரு மோசமான முடிவை யாருமே எடுக்க மாட்டாங்க. யாருன்னா வைகோ அவர்கள் தான். இருக்கதே வந்து 2 எம்எல்ஏ திமுக சின்னத்தில் ஜெயித்தாலும் அவங்க மதிமுக எம்எல்ஏ செயல்படுறாங்க. வெற்றி பெற்று இப்போ தான் 40 நாள் கூட ஆகலை. அவங்க வந்து இவ்வளோ காலமாக அவர் செந்தில் செல்வனாக இருக்கட்டும், திமு ராஜேந்திரன்லாம் வந்து அரசு வேலையை ரிசைன்மெண்ட்டு வந்தவர். ஒரு எம்பி இருக்காங்க, அதுவும் திமுக கூட்டணியில் தான் வெற்றி பெற்று அவர் 2 வருடங்கள் கடந்துட்டார். அவர் 3 வருஷம் வந்துச்சு அவங்க மையன். இப்போ வந்து எங்களை வந்து சரியாக கண்டுக்கிற மாட்டுறாங்க, எங்களை திமுக வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்லாம் இப்போ வந்து சொல்கிறாரு. என்னென்னா இந்த தேர்தல் வெளிவந்த பின்னாடி, தேர்தல் ரிசல்ட்லாம் வெளியில் வந்த பின்னாடி அறிவாலய வாசலில் நின்றுக்கிட்டு கேட்குறாங்க, நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களே, நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டாங்களா அப்படின்னு சொன்னப்போ, ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிறதுனால யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை கேட்க மாட்டார்கள், நாங்கள் வந்து உறுதியாக திமுகவின் பக்கம் நிற்பவர்கள், அதனால் அந்த கேள்வி எங்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர கம்பீரமாக பேட்டி கொடுத்தாரு. எப்போனா தேர்தலுக்குலாம் முன்னாடி இல்லை, தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டு வந்த பின்னாடி விடுதலை சிறுத்தைகள் அதேமாதிரி கம்யூனிஸ்ட்லாம் போன பின்னாடி அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து எப்போயுமே திமுக கூட அவ்வளவு இதாக இருப்போம், அவ்வளவு தூரத்துக்கு ஒரு நட்புணர்வோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறார். இப்போ ஒரு 30 நாளைக்கு முன்னால் சொன்னார். இந்த 30 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 9 வருஷமாக நான் வந்து அவ்வளோ மனவேதனையில் இருந்தேன். யாராவது அசிங்கப்பட்டு 9 வருஷம் கூட இருப்பாங்களா? யாராவது இருப்பாங்களா? சரி, அது மட்டும் இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரி இருந்துட்டார். இப்போ இந்த 2 எம்எல்ஏ உங்கள் கூட 40 வருஷம் 42 வருஷம் 2 பேரும் பயணிச்சிருக்காங்கல்ல, அவங்கள ஏன் தற்கொலை முயற்சிக்கு நீங்கள் தள்ளுறீங்க? எவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டு இந்த எம்எல்ஏவாகி செந்தில் செல்வனாக இருக்கட்டும், திமுராஜன் சொன்ன மாதிரியே வந்து ஒரு அரசு வேலையில் இருந்து அதை ரிசைன்மெண்ட் அரசு வேலை கிடைத்து அது அந்த நேரத்தில் ஒரு எம்பியாக இருந்ததுனால நீ ஏன் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டானே அவரும் அதை போயிட்டார். அவர் இப்போ வந்து அந்த கடையனூர் மக்களுக்கு அவர் தெளிவாக சொல்கிறாரு, கடையனூர் மக்கள் வந்து ஜாதி மதத்தை தாண்டி எனக்கு ஓட்டு வாக்களிச்சிருக்காங்க, அந்த அனைத்து கட்சிகளும் சேர்ந்து வாக்களிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது தவறே கிடையாது. அதுக்கு வந்து பொதுக்குழுவில் சொல்கிறாரு. அது பொதுக்குழுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா பயங்கர பேரவசமாக 27ஆம் தேதி பாருங்கள், நான் வந்து திமுகவுக்கு பெரிய சாக்கு கொடுக்க போகிறேன்ற மாதிரி சொன்னார். ஆனால் திமுக தான் ஒட்டுமொத்தமாக சாக்கு கொடுத்துருக்கு இப்போ உங்களுக்கு. ஏன்னா மிகப்பெரிய துரோகத்தை பண்ண போகிறீங்க, அது வெளிப்படையாக 30 நாளாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசிக்கிட்டு இப்போ அது 27ஆம் தேதி என்ன ஆச்சு, 2 எம்எல்ஏமே திமுக பக்கம் போயிட்டாங்க. இப்போ ஒரு எம்எல்ஏ திமுக உறுப்பினர் தான் சொல்கிறார் செந்தில் செல்வன், இவர் வந்து நான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. என்ன அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவுடைய உறுதுணையோடு தானே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திருச்சியில் ஜெயிக்கிறார் உங்கள் பையன். அவர் வந்து இந்த கட்சிக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எம்பி ஆகிட்டார். உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, விஜயோட கூட்டணி வச்சா நம்ம ஏதாவது பயனை அனுபவிச்சிடலான்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அவர்கிட்ட என்ன டீலிங் பேசி முடிச்சாங்கன்னு தெரில. ஆனால் அந்த டீலிங்க்கு என்னன்னா, இவங்களை இவர் சொல்கிறாரு, கொஞ்சம் கூட ஒரு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் மூத்த தலைவர். ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் விஜய் கூட உட்காந்து பேசினேன், 1.25 மணி நேரம் உட்காந்து பேசினேன், விஜய் வந்து வெளிப்படையாக குதிரை பேரம் நடத்தினார் என்கிட்ட, நான் ஒத்துக்கிட்டேன், அது எங்கள் ஆளு 2 எம்எல்ஏட்டையும் சொன்னேன் நான். அது பாருங்கள், அது ஊடகத்தில் எவ்வளவு அது கூச்சநாச்சம்லாம்னு சொல்கிறார். ஊடகத்தில் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சிருக்காரு, 40 நாள்லேயே வந்து நீங்கள் வந்து ரிசைன் பண்ணுங்க 2 பேரும், விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணி உங்களை ஜெயிக்க வச்சுட்டு வரேன், உலகத்தில் என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட நான் பல இடங்களில் வந்து பிரச்சாரம் பண்ணி வெற்றி வர வச்சுருக்கேன். இப்போ உங்கள் பிரச்சாரமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? விஜய் ஒரு 40 நாளில் உங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் ரிசைன் பண்ண சொல்கிறாரு, நீங்கள் வேற ஒரு சின்னத்தில் ஜெயிச்சிருக்கீங்க. அதே போது தவறு, ஏன்னா அவங்க கொறடா உத்தரவு வாங்கினேன், திமுக கொறடாவுக்கு தான் நீங்கள் கட்டுப்பட்டாங்கன்னு. நீங்கள் திமுகவுடைய கொறடாவுக்கு தான் 2 எம்எல்ஏக்களும் கட்டுப்பட்டாங்கன்னு. அது இல்லாமல் நீங்கள் அவங்கள கேட்காம நீங்கள் எப்படி பேரம் பேச போச்சு? அந்த அதிகாரம் எப்படி உங்களுக்கு இருக்குது? கிடையாது. அதுக்கு உதாரணம் தான் 2 எம்எல்ஏ ஒத்துக்கறல. அவங்க மதிமுகக்காரங்க கூட 40 வருஷமாக பயணிச்சிருக்காங்க, 2 எம்எல்ஏ ஒத்துக்கறல. அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, எங்களை ரிசைன் பண்ண சொல்கிறீங்கல்ல, நீங்கள் அதே மாதிரி துரையை ரிசைன் பண்ண சொல்லுங்கள், துரையை ரிசைன் பண்ண சொல்லுங்கள். அவங்க திமுகவுடைய அதான திமுக உறுதுணையோடு அவங்க வெற்றி பெற்றிருக்காரு. தனிச்சுன்னா திருச்சியில் வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெறத விடுங்க, 10,000 ஓட்டு வாங்க முடியுமா? 5,000 ஓட்டாக வாங்க முடியுமா திருச்சியில்? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி பண்ணீங்கன்னா ஊடகங்கள் பூரா என்னை வந்து காயப்படுத்துகிறாங்க, மற்றவங்களாம் அப்படி போலையா இப்படி போலையா அப்படின்னா, மற்றவங்களாம்
ஒரு காரண காரியமாக இருக்கும். ஆனால் நீங்கள் செய்த தவறை நீங்கள் எப்போயே ஒத்துக்கிட்டுறீங்களா? இப்போ இவ்வளோ வருஷமாக கூட இருந்திருக்காங்க, அவங்க 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்துட்டு போகிறாங்களே, இல்லை இன்னும் 2 நீங்கள் கூட்டணி மாறா இருந்தால் கூட ஒரு 2-3 வருஷமாக இருந்துட்டு போகிறாங்களே, அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்களே அந்த எம்எல்ஏ பதவியோ சட்டமன்ற அவங்க அந்த ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி உலகம் நம்ம குடியேர்ந்து இருந்துட்டாங்க, எதுவுமே இல்லாமல் இருந்துட்டாங்க. இந்த சட்டமன்ற பதவி வச்சு கூட அவங்க வந்து ஒரு அதிகாரத்தை அதை என்னன்னு ருசிச்சு கரட்டுமே, மக்களுக்கு அது சேவை செய்யட்டும், ஒரு பேர் வாங்கட்டும். அவங்க எம்எல்ஏ குறைந்தபட்சம் 1 வருஷம் எம்எல்ஏ வந்தது தான் அவங்களுக்கு மற்ற அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். 40 நாள்லேயே ஒரு தற்கொலை பண்ண சொல்கிற மாதிரி இது தற்கொலை மிகப்பெரிய கொலை. இது 40 நாள் நான் நிற்க சொன்னால் நிற்கணும், விலக சொன்னால் விலகணும் அப்படின்னு. அது திமுக ராஜேந்திரன்ட்ட நான் விவரமாக சொல்கிறேன் நான் அப்படின்றேன். அதாவது வந்து சிஎம் சொல்லியிருக்காரு, நீங்கள் ரிசைன் பண்ண 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொன்னால் நான் ஜெயிக்க வச்சுறேன், நானே பிரச்சாரத்துக்கு வர்றேன் அப்படின்னப்போ அவர் திமுக ராஜேந்திரன் ஒத்துக்கிற மாட்டேங்கிட்டாரு அப்படின்னு தெளிவாக சொல்கிறீங்க. நீங்களே சொல்கிறீங்களே, எவ்வளோ விஷயங்களை உண்மையை வந்து போட்டு உடைச்சிருங்க. முதல்வர் நீங்கள் மிகப்பெரிய குதிரை பேரத்தை நடத்திருக்கீங்க. உங்கள் கூடயே இருந்த 2 பேரை வந்து அதாவது கொலைபாதக செயல் இது. 40 நாள் நீங்கள் பதவி விலகுன்றது. நீங்கள் ஒன்றும் இல்லை, என் மகனும் விலகுவேன், இன்னொன்று உங்கள் மகை விலகினாலுமே அப்படி நீங்கள் சொல்லியிருந்தா கூட, என் மகனும் சேர்த்து விலகினா கூட அவர் கூட 2-3 வருஷம் இருந்துட்டார். அவருக்கு எல்லா பயனும் கிடைக்கும். இவங்க 40 நாள் எந்த பயனும் கிடைக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஒரு நபரை தினகரன் பத்திரிகையில் ஃப்ரெண்டு பேஜில் போட்டு என்னையும் என் மகனையும் வந்து சொத்துக்கள்லாம் காமிச்சு நான் 1000 கோடி சம்பாரிச்சிட்டேன், 500 கோடி சம்பாரிச்சிட்டேன், 2000 கோடி சம்பாரிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அது மறுக்கவே இல்லை அவர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து 10 கல் தொழிலில் நான் அது எப்பயுமே பேசிகிட்டே இருக்கிறது, 10 கல் தொழிலில் வீடு இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் ஓகே உண்மை தான். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி வெளிப்படையாக நீங்கள் சொன்னது இல்லை, என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குன்னு காமிச்சது இல்லைல்ல. இன்னும் சொன்னது அண்ணன் திராவிட வெற்றி கழகத்துடைய தலைவர் மல்லை சத்யா அவர்கள் சொன்னது 10% தான், இன்னும் 90% இருக்குது. அப்போ அவர் சொல்லும் போது கூட என்ன சொல்கிறீங்கன்னா, தினகரன் பத்திரிகையில் இந்த மாதிரி எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இருந்த துணை பொதுச் செயலாளர் திராவிட வெற்றி கழகத்தின் தலைவர் இல்லாட்டினா மல்லை சத்யா அப்படின்னு கூட எதுவும் சொல்லலை, எங்கள் கட்சியில் இருந்த துணை பொதுச் செயலாளர் அவர் வந்து இருந்தவர், அவரை வந்து பின்னால் தூண்டி விடுறாங்க. எனக்கு அது யாருன்னெலாம் தெரியும், எனக்கு தூண்டி விடுறாங்க. நான் அவ்வளோ காலமாக வழக்கு போட வேணாம்னு நினச்சேன். அப்புறம் அது எல்லோரும் உண்மையை நம்பிடுவாங்கல்ல, அதனால் போட போகிறேன். தைரியமாக நீங்கள் என்னன்னா தைரியமாக ஆளுமையாக வழக்கு போடுங்க, தலைவர் மல்லை சத்யாமல் வழக்கு போடுங்க. அவர் எதிர்கொள்ள ஆதாரத்தோடு வச்சுருக்காரு, எல்லா ஆதாரத்தோட எல்லா மாவட்ட செயலும் கையில் கொடுத்து வச்சுருக்காரு. என்னென்ன சொத்து விவரம் சொல்லி பட்டா, அதாவது அந்த சர்வேயன் முதற்கொண்டு எல்லாமே கரெக்டாக எல்லா மாவட்ட செயலும் கொடுத்து வச்சுருக்காரு எங்கள்கிட்ட. சரிங்களா? அதனால் அதை வந்து அவர் நாங்கள் திராவிட வெற்றி கழகம் பேஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச்சாளர் இருந்தவர்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதல்வர், மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் உங்களை ஒருவேளை இப்படி சொல்லி கூப்பிட்டுருந்தாலோ அறிக்கையில் சொல்லியிருந்தாலோ நீங்கள் ரசிப்பீங்களா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் திருவேடகம் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய தலைவர் திரு வை கோபாலசாமி என்ற வைகோ அவர்களுடன் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்கிறோம் அப்படி சொன்னால் நீங்கள் அதை ரசிப்பீங்களா? அது எப்படி? நான் தனி கட்சி வச்சுருக்கேன், என் கட்சி பேரை சொல்லாமல் நீ வந்து என் கட்சியுடைய பொறுப்பில் நான் என்ன பொறுப்பில் இருக்கேன் நான் அதை சொல்லாமல் நீங்கள் இப்படி சொன்னால் அப்படி துள்ளி குதிப்பீங்க இல்லை? அப்புறம் திராவிட வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அண்ணன் மல்லை சத்யாவும் இருக்காங்க, அதை சொல்லாமல் எங்களுடைய முன்னாள் துணை பொதுச்சாளர் சொன்னால் தான் உங்களுக்கு அது கௌரவமா? அது சிறுமைப்படுத்துறது. ஒரு கட்சியை ஆரம்பித்து தலைவராக இருக்கார், அதில் ஏற்றுக்கிறோம் இல்லை, மனசுக்குள்ள அவ்வளோ அகங்காரம், ஏற்றுக்கிறோம் இல்லை. இனி வந்து நீங்கள் 27ஆம் தேதிக்கு பின்னாடி மிகப்பெரிய இது வட்ட நீங்கள் சொல்கிறது, ஒவ்வொரு பொதுக்குள்ளையும் சொல்கிறது, இனிமேல் தான் நம்மளுக்கு மறுமலர்ச்சி, இனிமேல் தான் வசந்த காலம்னு. ஆனால் உண்மையை சொன்னால் இந்த 27க்கு பின்னாடி மிகப்பெரிய அந்த கட்சிக்கு அடுத்த பொதுக்குழு இருக்குமா அப்படின்றது சத்தியமாக என்னால் சொல்ல முடியல, மன வருத்தமாக தான் இருக்குது.